செயலாளர்கள், நிர்வாகிகள், நகர் கழக செயலாளர்கள், நிர்வாகிகள் என மற்றும் இந்த தொகுதியைச் சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகளின் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் கலந்து கொண்டதுதான் நாங்கள் எல்லாம். வேற எதாவது நீங்க கேட்கிறீங்க? அதாவது RSSல இருந்து மூத்த நிர்வாகிகள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கடந்த அது மாதிரி அந்தந்த பகுதிகளில் இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள், எங்கள் கட்சியின் நிர்வாகிகளை, முக்கிய நிர்வாகிகளை எல்லா பகுதியிலும் அழைச்சிருக்காங்க. வேற வேலை இருந்ததுனால நாங்கள் மற்றபடி இந்து முன்னணி நடத்திய அந்த மாநாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா மற்றும் திராவிடத்தை பற்றி அவர்கள் அந்த டாக்குமெண்ட்ரி காமிக்கிறப்ப அந்த வார்த்தைகள் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும். காரணம், கூட்டணி கட்சிகள் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வழிவந்தவர்கள். பெரியார் அவர்களை, பேரறிஞர் அண்ணா அவர்களை எங்கள் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் காட்டிய பாதையிலே செயல்படுவார்கள். அதில் இந்து முன்னணி மாநாட்டில் அந்த நிகழ்வை தவிர்த்திருக்க வேண்டும். உண்மையே அது வருத்தம் அளிக்கிற ஒரு நிகழ்வு. நீங்க கேட்பீங்க, அங்க முன்னாள் அவை நாகரிகம் கருதி சபையில போயிருக்காங்க, ஒரு நாகரிகம் கருதி அமைதியாக இருந்து வெளியில வந்துதான் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உங்களை சந்தித்த போது அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். இது போன்ற மாநாடுகள்ல எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. திமுக நிர்வாகிகளை கூட அவர்கள் போய் அழைத்தார்கள். அப்படி அழைத்துக்கிட்டு இன்றைக்கு இங்க அது போன்ற ஒரு வடக்காட்சியை காண்பித்தது உண்மையிலேயே கண்டனத்துக்கு. பக்தி மாநாடு மாநாடு அதை இந்து முன்னணி நடத்திருக்காங்க. அதுல அரசியல் இயக்கங்கள் பின்னணியில் இருக்கிறதுனால அரசியல் மாநாடாக எதிர்கட்சிகள் பார்க்கிறாங்க. மற்றபடி அது உண்மையிலேயே பக்தி மாநாடு. அதாவது இப்ப இந்து முன்னணி நடத்திய மாநாட்டு உங்களுக்கு அழைப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் நேட்டிவாவே கேக்குறீங்க, ஏன் நேட்டிவாவே பாக்குறீங்க? ஏன்னா 2 மணி வந்த பிறகு நாங்க பார்க்கணுங்கிற அவசியம் எதுவும் இருக்கா? அவர் வந்தது முதல்ல வந்தது அதிமுக இணைப்புக்காக கூட்டணியில, 2வது முறை வந்தது அவங்க கட்சியுடைய மேற்கொள்ளும். நாங்கள் விருப்பப்பட்டால் அவரை உறுதியாக சந்திப்போம். அது போல அவர் விருப்பப்பட்டால் இந்திய கூட்டணி கட்சிகளை சந்திப்பார். இல்ல நீங்க சந்திக்கல கேட்கறதுனால இன்னும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போறதில்லை. மோடி அவர்களை பிரதமராக்கிற ஒரே நோக்கத்தோடு 3வது முறை அவர் பிரதமராக இந்தியாவிற்கு வருவதன் மூலம்தான் நாட்டின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற எண்ணத்துல நாங்கள் இணைந்திருக்கிறோம். மற்றபடி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அமமுக சார்பில் அதன் பொதுச் செயலாளராக நான் மத்தியிலே உள்ள அமைச்சர்களையோ இல்ல பாஜக நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் என்றால் உறுதியாக சந்திப்பேன். அது போல அவர்களும் தேவைகள் இருந்தால் எங்களை உறுதியாக ஒருத்தருக்கு பாருங்க. என்டிஏ கூட்டணியில அங்க வைக்கிற ஒரு கட்சி, ஏன் அவசரப்படுறீங்க? இந்த தேர்தலுக்கு 7-8 மாதங்கள் இருக்கு. அந்த நேரத்துல
அதாவது எந்த ஒரு மதத்தையும் சீண்டி எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லை, எந்த ஒரு நபருமே தனிநபருமே அது அமைப்பாக இருந்தாலும் செய்யக்கூடாது. துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது உண்மை. அதே நேரத்தில் இந்துக்களுக்கு எதிராக பேசினால்தான் சிறுபான்மையினர்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு தவறான எண்ணத்தில் நிறைய கட்சிகள் தவறாக செயல்படுகிறார்கள். நானும் இந்துதானே, பிறந்திருக்கிறது இந்துதானே, அதனால இந்துக்களை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் ஒன்று சொல்ல மாட்டார்கள் என்று திமுக உட்பட பல கட்சியின் தலைவர்கள் பேசி வருகிறார்கள். அதற்கு உறுதியாக இவர்கள் இது போல செய்வதனால இந்துக்கள் இன்றைக்கு அவர்கள் மீது மிகவும் அதிருப்தியாக இருப்பது உண்மை. அது உறுதியாக இந்த தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு அவர் மாதம் சபரிமலை போயிட்டு எங்க கட்சியில். இப்ப அவர் திமுக வேஷம் போட்டுக்கிறதுனால அவர் பேசுறாரு. அங்கேயே அவர் அறநிலையத்துறை அமைச்சர் தான் இருக்காரு. அவருக்கு நல்ல பக்திமான், அது எனக்கு தெரியும். அவர் ஏன் இப்படி பேசுறாருன்றது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா திமுக கூட திருமாவளவன் அவர்கள் அவர் திருப்பரங்குன்ற கோயிலை சுற்றி பார்க்க கூட போயிருக்கலாம். அவருக்கு வந்து கடவுள் பக்தி இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனா அங்க விபூதியை வாங்கி வைத்துக் கொண்டு அதை அழைத்தது அவருடைய ஒரு சரியான நடவடிக்கை இல்லை. இன்றைக்கு சமாளிப்பதற்கு வேறு கட்சி தொடச்சாங்கிறார். எந்த மதத்தையும் அவருக்கு போயிருக்க கூட தேவையில்லை. ஏன்னா அவர் சனாதன தர்மம் அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியாத விஷயங்கள் எல்லாம் தாக்கி இந்து எதிராக பேசுறாரு. நாம் ஒரு மதத்திற்கு ஆதரவாக இருக்கணும் என்பது தேவை கிடையாது. இங்க இந்தியாவில் வாழ்கிற, தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைத்து மதத்திற்கும் அனைத்து சமுதாயத்திற்கும் பொதுவாக ஒரு கட்சி இருந்தால்தான் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வரும்போது எல்லோரையும் சமமாக பார்த்து அவர்களுக்கு அந்த பகுதிக்கு தேவையான திட்டங்களை செய்ய முடியும். அதுதான் நாட்டுக்கு நல்லது, அதுதான் அந்த அரசுக்கும் நல்லது. அதாவது எனக்கு தெரிந்து தந்தை பெரியார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் கொள்கைக்கு நேர்மாறு பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை சொல்வார்கள். அதே நேரத்தில் திராவிட கட்சிகள் வந்து அவங்க கூட்டணியில இருந்தாலும் இல்லை என்றாலும் பற்றி தரைக்குறைவாக பேசும் பொழுதோ இல்லை அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லும் பொழுதோ அதை கடுமையாக நாங்கள் எதிர்த்து கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நான் அதான் சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிலைப்பாடு எப்பயுமே அப்படிதான். நீங்க பாத்தீங்கன்னா 2014 பிரதமர் மோடி அவர்கள் முதலாக வெற்றி பெற்ற போதும் சரி, 19 வெற்றி பெற்ற போதும் சரி, அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கிறது போதும் கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையிலே வாய்ப்பளித்தார். அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அர்த்தம். மாநில சுயாட்சிங்கிறதுக்கும் மாநில கூட்டாட்சி இருக்கிறதுக்கும் நீங்க ஏன் தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்கன்னு தெரியல. கூட்டணி மந்திரி சபை இருப்பதாலே சுயாட்சி பெற்றோர்களாதான் தெரியல. நீங்க ஏதாவது குறிச்சு போட்டு ஏதாவது வாய்ப்பு கொடுக்கலாம். இன்றைக்கு இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. இன்னைக்கு கூட இப்ப பாக்கிறேன், 3 வயது குழந்தை பாலியல் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, தனியாக வீட்டில் இருக்கிற தம்பதிகள், முதியவர்கள், இந்த பக்கத்தில் தான் தோட்ட வீடுகளில் இருப்பவர்களுக்கு எல்லாம் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனா விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அனைத்து தரப்பு மக்களுமே இன்றைக்கு சாலைக்கு வந்து தேர்தல் நேரத்தில் இந்த ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன்பு சொன்னதை நிறைவேற்ற போராட்டம். மருத்துவர்களாக இருந்தாலும் சரி,
செவிலியர்களாக இருந்தாலும் சரி, நெசவாளர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து தரப்பினருமே ஈவன் மாற்றுத் திறனாளிகள் கூட போராடுகின்ற சூழ்நிலை தான் சந்திச்சிருக்கிறது எல்லாருமே சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் பரவி கிடக்கிறது. இந்த ஆட்சியின் மீது மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். இதுவரை தமிழ்நாட்டில சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த ஆட்சிகளிலேயே மோசமான ஒரு ஆட்சியாக இன்றைக்கு திமுகவின் ஆட்சி இருக்கிறது. உறுதியாக 26 தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் என்னதான் திமுக கூட்டணி பலம் இருந்தாலும், பணபலம் இருந்தாலும், தேர்தல் நேரத்தில் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும், அவர்கள் திராவிடம் தமிழ் என்று சிறுபான்மையின் பாதுகாவலர் மக்களை ஏமாற்ற வேண்டாலும் உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு இந்த தேர்தலில் படுதோல்வியை தருவார்கள். உறுதியாக எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டில் சிறந்த ஒரு ஆட்சியை உருவாக்கி காட்டுவோம். அதாவது ஒரு அணியில இணைவது தவிர ஒன்று சேர்க்கிறது ஒரு சிலரோட சுயநலம் காரணமாக அதை நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக யாரு கூட்டணி தலைவராக இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்க வகிக்கிறது. திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் கூட்டணியில் தொடர்ந்தோம். அதற்கப்புறம் தேர்தல் நேரத்தில் மற்ற விஷயங்களை பார்த்தோம். ஒருத்தருக்கு பாருங்க, இப்ப காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒரே கூட்டணியில் இல்லையா? இங்க தமிழ்நாட்டுல கூட்டணி, கேரளால எதிராக இல்லையா? அதனால கொள்கைக்கும் ஒரு மக்களோட ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாம் சில சமரசங்களை செய்து கொள்வது தவறான விஷயமாக வித்தியாசமா புதுசு புதுசா கேட்கறது இல்லாத கருத்தெல்லாம் சொல்லி கேட்டுருக்கீங்க. உங்களோட இடையெல்லாம் அவர் புது கட்சி தொடங்கலாம், ஏன் தொடங்காம இருக்காரு? அதுக்கு காரணம் இருக்கணும்ல. அதை நீங்க அதை என்னன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. சேலத்துல 11 தொகுதி இருக்கு. முதலாக கழக பொருளாளர் அவருடைய தொகுதியில நாங்க சட்டமன்ற தொகுதியில நிர்வாகிகள் கூட்டம், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான கூட்டம். நீங்க இந்த தொகுதியில நீங்க போட்டிடுவீங்களா இல்ல வீரபாண்டி செல்வம் போட்டிடுவாரா கேட்பது பத்திரிகை தர்மம் தான். எங்க கட்சி போட்டிடுன்னு சொன்னா அதை பத்திரிகை தர்மத்தை மீறி விட்டதா நீங்க தொலைக்காட்சியில சொத்து இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்கிங்க. இந்த தொகுதியில முதலாக சேலம் மாவட்டத்தில் எங்களுடைய கழக பொருளாளர் நிர்வாகி அவர் தொகுதியிலிருந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிக்கான தொகுதி வாரியான செயல்பாடுகளை நாட்டு நடப்பு கருத்து கேட்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் கருத்து திருப்புகள் மக்களுக்கு தெரியாதாங்க. இங்க என்ன நடக்குது, இங்க கூலிப்படைகள் அட்டகாசம் தான், விலைவாசி எப்படி எல்லாம் உயர்ந்து இருக்கு, மின்கட்டணம் எத்தனை முறை உயர்த்தப்பட்டு இருக்கு, ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே தவிர இன்றைக்கு இந்த ஆட்சியில 4 ஆண்டுகள்ல விலைவாசி ஒவ்வொரு அந்த 1000 ரூபாய்க்கு பதிலாக 10,000 ரூபாய் விலைவாசி ஏறி இருக்கு. இந்த 1000 ரூபாய் டாஸ்மாக் கடைக்கு போகுது. கருத்து திரிப்புகள் தானே தவிர மக்களுடைய கருத்து தேர்தல் உறுதியாக அது வெளிப்படும். நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் போய் சொல்லிடுறேன். அவங்க கூட்டணி கட்சி தானே கம்யூனிஸ்ட் சிபிஎம், அதனுடைய தலைவர் சண்முகம் ஓப்பனா உங்க மீடியால தான் சொல்றாரு, திமுக தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதெல்லாம் நிறைவேற்றினாதான் 26 தேர்தல்ல தைரியமாக மக்களை போய் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் உங்களுடைய நீண்ட கேள்விக்கு எனது பதில்.
இந்தியா முழுவதும் நீட் தேர்வு நடக்குது. சில இடங்கள்ல கலைப்பது உண்மை. அதையெல்லாம் அந்த போர்டெல்லாம் சரி செய்து நடத்துவார்கள். முதலமைச்சர் ஒரே கையெழுத்துல நாங்க நீட் தேர்வை ரத்து செய்வோம் முடியாத ஒன்றை சொல்லிவிட்டு இன்னைக்கு சமாளிப்பதற்காக எல்லாம் பேசிட்டு வர. நீங்க ஊடகத்தை சேர்ந்த நீங்கள் தான் சொல்லணும். என்னுடைய கருத்து தெரிஞ்சிருந்தா சொல்ல முடியும். நேற்று தான் நடந்திருக்கு, தெரிஞ்சிருந்தா சொல்லணும்.